ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிப்ரவரி 1, 2026 நாளைக்கு மத்திய பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்ய போறாங்க. இதனால நம்ம இந்திய பங்குச்சந்தையும் நாளைக்கு ஓப்பன்ல இருக்க போகுது. இந்த பட்ஜெட்ல எந்தெந்த செக்டார்லாம் பூமாக வாய்ப்பு இருக்கு, ஏன் பூமாக வாய்ப்பு இருக்கு, இதுக்கான காரணத்தையும் நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இந்த செக்டார்ல இருக்கக்கூடிய பங்குகள் என்னென்ன, அதை பத்தி நான் டீட்டெயிலா இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல ஐடிசி Q3 ரிசல்ட் பத்தியும் டிவிடெண்ட் பத்தியும் கோல்டு சில்வர் ETF நேற்று கிராஷ் ஆனது பத்தியும் டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பட்ஜெட்ல பூமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய செக்டார்ல ஃபர்ஸ்ட் செக்டார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ல ரோடு, பிரிட்ஜஸ், ரயில்வே லைன், மெட்ரோ ப்ராஜெக்ட், ஏர்போர்ட் இது எல்லாமே இதுல தான் அடங்கும். இது ஏன் பூமாக வாய்ப்பு இருக்குன்னா, ஒவ்வொரு பட்ஜெட்லயும் கவர்மெண்ட் எக்கனாமி ஃபாஸ்டா growth ஆகிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. இதனால சிமெண்ட், ஸ்டீலுக்குலாம் அதிகமா டிமாண்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அதிகமா லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம வேலை வாய்ப்புகளும் நம்ம இந்திய நாட்டுல உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்திய பங்கு சந்தையில இருக்கக்கூடிய பங்குகள் பார்த்தோம்னா IRFC, BEML, RVNL இதே மாதிரி நிறைய பங்குகள் இருக்கு. இது நான் உதாரணத்துக்காக தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்றேன். இது ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் செக்டார் பார்த்தோம்னா டிஃபென்ஸ் செக்டார். பாதுகாப்பு துறைக்கு ஒவ்வொரு பட்ஜெட்லயும் அலோகேஷன் பண்ணிட்டு வராங்க. இந்த பாதுகாப்பு துறையில ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஏர்கிராஃப்ட், ட்ரோன்ஸ், வெப்பன்ஸ் இது எல்லாத்துக்குமே பட்ஜெட்ல அலோகேஷன் பண்ணிட்டு வராங்க. இந்த செக்டார் ஏன் பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், மேக் இன் இந்தியா வெப்பன்ஸ் இம்போர்ட் குறைக்க பிளான் பண்ணிட்டு வராங்க. இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டராக ட்ரை பண்ணிட்டு வராங்க. இது இல்லாம பார்டர்ல செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுது. இதனால ஒவ்வொரு பட்ஜெட்லயும் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு அதிகமா ஃபண்ட் அலோகேட் பண்ணிட்டு வராங்க. இது இல்லாம பிரைவேட் கம்பெனிக்கும் அதிகமா ஆர்டர் வந்துட்டு இருக்கு. வார் இல்லாட்டியும் டிஃபென்ஸுக்கு அதிகமா ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு வராங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பங்குகள் பார்த்தோம்னா BL, HAL, மசகான் டாக், கிரீன் எனர்ஜிக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. கிரீன் எனர்ஜில சோலார் பவர், வில் பவர், பேட்டரி ஸ்டோரேஜ் இதெல்லாம் கிரீன் எனர்ஜிக்குள்ளார தான் அடங்கும். இந்த செக்டார் ஏன் பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், நம்ம நாட்டுல பொல்யூஷன் அதிகமாயிட்டு இருக்கு. இது இல்லாம கிளைமேட் சேஞ்சஸும் ஒவ்வொரு நாளும், ஒரு நாளைக்கு மழை பெய்யுது, ஒரு நாள் வெயில் அடிக்குது. இப்ப ரீசெண்டா பனிப்பொழிவு அதிகமாயிட்டு இருக்கு. இதனாலையும் ஒரு காரணம் சொல்லலாம். அடுத்ததா பெட்ரோல் டீசலோட விலை ஏறிடுச்சு. இதனால கிரீன் எனர்ஜி செக்டாருக்கு பட்ஜெட்ல அதிகமா அலோகேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிரீன் எனர்ஜில இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா LTPC கிரீன் எனர்ஜி, டாடா பவர், வாரி எனர்ஜி, HAVL இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லலாம். நெக்ஸ்ட் EV செக்டாருக்கும் ஒரு ஒரு பாசிட்டிவான growth இருக்க வாய்ப்பு இருக்கு. EV செக்டார்லாம் எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் பஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஏன் EV செக்டாருக்கு பட்ஜெட் அலோகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். பெட்ரோல் டீசலோட பிரைஸ் அதிகமாயிட்டு இருக்கு. பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காகும் EV செக்டார்ல இருக்கக்கூடிய காசு, பைக்கு தான் அதிகமா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வராங்க. சார்ஜிங் ஸ்டேஷன் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு வருது. EV காரு, பைக்கு சார்ஜ் பண்றதுக்கு அதிகமான சென்டர்ஸ் உருவாக்கிட்டு வராங்க. இதனால பட்ஜெட்ல EV செக்டாருக்கு ஒதுக்கீடு பண்ண வாய்ப்பு இருக்கு. EV செக்டார்ல இருக்கக்கூடிய பங்குகள் பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிடெட், டிவிஎஸ் மோட்டார், டெக்னாலஜி அண்ட் AI செக்டாருக்கு பட்ஜெட்ல ஒரு புதிய அறிவிப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா டெக்னாலஜி நம்ம இந்திய நாட்டுல அதிகமா growth ஆயிட்டு வருது. இது இல்லாம AI பயன்படுத்தி தான் இன்னைக்கு எல்லா தொழிலும் செஞ்சுட்டு வராங்க. யூடியூப்ல கூட AI வச்சுதான் வாய்ஸ் ஓவர் பண்ணி நிறைய பிக்சர்ஸ் வச்சு யூடியூப் வீடியோ
வீடியோலாம் மேக் பண்ணிட்டு வராங்க. ஏஐ சார்ந்த படிப்புகள் படிச்சாதான் இப்போ ஜாப் நிறைய உருவாக்கிட்டு வருது. அதனால டெக்னாலஜி அண்ட் ஏஐ செக்டாருக்கு மத்திய பட்ஜெட்ல அலோகேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏஐ செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம்னா எல்விஐடிஏ, மைக்ரோசாஃப்ட், அமேசான் இந்த நிறுவனங்கள்லாம் யுஎஸ் ஸ்டாக்ஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த செக்டார்லாம் பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது செக்டார் தெரிஞ்சிக்கலாம் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அது பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுலாம் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. அதனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.